போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சார், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரம் மிகுந்த பரபரப்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமாக எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. தினம் ஒரு எதிர்கட்சியை பாடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மகளிர் அணி சார்பாக அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகி திருமதி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார். இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? அது நீங்க இந்த போராட்டத்தை பற்றி சொல்வதற்கு முன்பு இந்த ஞானசேகரன் என்ற பேருக்கு ஒரு வரலாறு இருக்கு, அதை சொல்லணும். கலைஞர் கருணாநிதி கதைவசனம் எழுதிய பராசக்தி திரைப்படம். அந்த திரைப்படத்துல ஞானசேகரன் ஒரு கதாபாத்திரம் இருக்கு, தெரியுங்களா? சரி. அதுல சிவாஜி நடித்த கதாபாத்திரம் குணசேகரன். ஞானசேகரன் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சவர் ஒரு நீதிபதியா நடிச்சிருப்பார். இன்னொரு கதாபாத்திரம் தான் SSR பிச்சைக்காரன். இந்த குணசேகரன், ஞானசேகரன், சந்திரசேகரன் இந்த 3 பேரும் கலைஞர் கருணாநிதி பராசக்தி திரைப்படத்தில் பயன்படுத்திய பெயர். ஆனா இன்னைக்கு திமுகவுடைய மாணவரணி செயலாளராக இருந்த ஞானசேகரன் எவ்வளவு அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு. பிரியாணி கடை வச்சிருக்கின்ற பேர்ல இரவுல வீடு வந்து கொள்ளையடிச்சிருக்கான். இன்னைக்கு செய்திகள் புற்றீசல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அதாவது காதலிக்கிற மாணவ மாணவிகள் காதலிக்கிற காதலன் காதலியா பார்த்து அந்த காதலிக்கின்ற பெண்களை மிரட்டி இருக்கு, மிரட்டி அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நாம படிக்கின்ற பொழுது காதலிக்கிறதே தவறுன்னு வந்து பேசிட்டு இருக்கோம். நீங்க மாணவனா இருந்தாலும் சரி, மாணவியா இருந்தாலும் சரி, படிக்கிற காலத்துல உங்க படிப்பை மட்டும் பாருங்க. அதுக்கு பின்னால உங்களுக்கான வாழ்க்கையை தேடிட்டு அப்புறம் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடுங்க. அப்ப நீங்க காதலிச்சா அது சரியா இருக்கும். படிக்கிற காலத்துல உங்களுக்கு காதலிப்பதே தேவையில்லைன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா படிக்கிற காலத்துல காதலிச்சார்கள் என்பதற்காக அந்த காதலை எதிர்த்தாலும் பரவாயில்ல, அந்த காதலை ஆதரிச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த காதலர்களை மிரட்டி அவர்களை பலவந்தப்படுத்தியிருக்கான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கும். நாம இதனாலதான் இந்த காதலை எதுக்குறோம். இந்த காதல் இவ்வளவு முறைகேடுகளை உருவாக்குறதுனாலதான் காதலை நாடக காதல்னு பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா ஏத்தார். அன்னைக்கு காதலுக்கு ஆதரவா வந்து நின்னதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக, விடுதலை சிறுத்தைகள், சுபவீரபாண்டியன், வீரமணி, முத்தரசன், பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து காதல் புனிதமானதுன்னு சொன்னாங்க. தமிழ் கடவுள் முருகனை காதலிச்சாரு, அவருக்கு தெய்வானன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது வள்ளின்னு ஒரு பெண்ணை காதலிச்சாரு, கடவுளே காதலிச்சிருக்காரு. ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை காதலிச்சதே தப்பு தானே சார். ஆனா அதை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மிகப்பெரிய அளவுல அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த காதலை ஏன் எதுக்குறான்னு இப்ப தெரியுதா? ஆனா இன்னைக்கு அதே காதலுக்கு எதிராக இன்னைக்கு திமுக அவங்களை சார்ந்த ஊடகங்கள்லாம் பேசுது. அந்த பெண் வந்து கல்லூரியில படிக்கும் போது காதலிக்கலாமா, அந்த காதலனோட ஒரு ஒதுக்கு புறத்துல ஒதுங்கலாமா, இன்னைக்கு கேள்வி யார அவங்கள பத்தி கேக்குறாங்க. ஏத்தானே நாங்க அன்னைக்கே கேட்டோம், ஏத்தானே இந்த காதல் தேவையில்லைன்னு சொன்னோம். அன்னைக்கு எங்களுக்கு எதிராக பேசுனீங்கல்ல. இன்னைக்கு உங்களை சார்ந்தவன் திமுகவுல மாணவரணி பொறுப்புல இருந்த ஒருத்தன் பாலியல் வன்கொடுமையை பண்ணியிருக்கான், அவனை கைது பண்ணிருக்கீங்க. அவனுக்கு எதிராக பேசும்போது இன்னைக்கு என்ன பண்றீங்க? அந்த பெண் ஒரு காதலனோட போலாமா? இதை நாங்க கேட்கும் போது குற்றம், இதை நாங்க சொல்லும் போது தவறு. எந்த தவறும் நடந்துவிடக் கூடாதுன்னு சமூக அக்கறையோட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனரும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பேசின பொழுது அத்தனை பேரும் சூழ்ந்து கொண்டு தாக்குனீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து அந்த பெண் வந்து காதலனோட ஒதுங்கலாமா, இப்ப காதலிக்கிற தப்புன்னு எப்படி நீங்க பேசுறீங்க? அந்த பெண் காதலித்து தவறா சரியா அது வேறு. நாம இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. காதலித்தது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் பாலியல் வன்கொடுமையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது உலக பிரசித்தி பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம், பொறியியல் கல்லூரிக்கு என்று ஒரு நிரந்தர இடம் இருக்கிறது இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில். இந்தியாவில் தலை சிறந்த பொறியியல் கல்லூரியில் ஒன்று.
அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் தான் மத்திய அரசுக்கு சொந்தமான ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அங்க மொத்த போராட்டம்னு ஒரு அகம்பாவமான அசிங்கமான போராட்டத்தை நடத்துறாங்க. அதையெல்லாம் எதிர்த்து நாம பேசணும். இன்னைக்கு இந்த காதலுக்கு எதிராக பேசுற எவனும் அன்னைக்கு பேசல. இன்னைக்கு இங்க இவ்வளவு பெரிய முறைகேடு வந்திருக்கு. பாமகவுடைய பசுமை தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் போராட வராங்க. போராடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு போராடுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டு கடைசியா அந்த அனுமதி ரத்து பண்ணி கைது பண்றாங்க. இது என்ன நடவடிக்கை? இது ஒரு சர்வாதிகார நடவடிக்கை இல்லையா? இதை பற்றியெல்லாம் திருமாவளவன் இது அரசியல் ஆக்காதீங்க. அரசியல் இல்லாத இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலும் எதுவுமே கிடையாது சார். அரிசியினுடைய விலையை நிர்ணயம் பண்ற இடத்துல கூட அரசியல் இருக்கு. இல்ல சார், அனுமதி கொடுக்கல. சரி, அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்கல. இல்ல இல்ல, இப்ப என்ன துப்பாக்கி எடுத்துட்டு சுட போனோமா? துப்பாக்கி எடுத்து சண்டைக்கு போனோமா? அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்றோம், நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம், அரசு நடவடிக்கை எடுக்குன்னு ஒரு கோரிக்கையை விடுக்கிறோம். அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி போராட வந்ததற்கு பிறகு இந்த பிரச்சனையை அரசியலாக்காதீர்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது தவறுதான், நடந்தது குற்றம்தான், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இதை அரசியலாக்காதீர்கள் அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சார், அரசியல் இல்லாம இந்தியாவில் எதுவுமே கிடையாது. தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு, போனஸ் பிரச்சனைகள் போராடணுமா? அரசியல் வேணும். அரிசி விலையை நிர்ணயிக்கணுமா? அரசியல் வேணும். காய்கறி விலையை நிர்ணயிக்கணுமா? அரசியல் வேணும். சீப்பு சோப்பு விலையை நிர்ணயிக்கணுமா? அரசியல் வேணும். எல்லாத்துக்குமே அரசியல் தேவை. ஆனா ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை, அதுவும் ஒரு மாணவிக்கு, அந்த மாணவியோடு இந்த கொடுமை நிறுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதையும் தாண்டி பல மாணவிகள் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இதை அரசியலாக்காம வேற என்ன ஆக்குவோம்? இதை வச்சுட்டு சோறாக்கிட்டா இருப்போம். எவ்வளவு ஏமாற்றுவதற்கு எப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை அரசியலாக்காதீர்கள். அதுக்குதான் தெல்ல தெளிவா சௌமியா அன்புமணி அவர்கள் பதில் சொல்லிட்டாங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக எந்த அரசியலின் எல்லைக்கும் போகும், எதையும் அரசியலாக்கும் சொல்லிட்டாங்க. இதை விட ஒரு நெருப்படி பதிலை, இதை விட ஒரு நெத்தியடி பதிலை யாரும் கொடுக்க முடியாது. அதுலயும் சௌமியா அன்புமணி அவர்கள் அதுலயும் சௌமியா அன்புமணி அவர்கள் இன்றைக்கு காலையில போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு மாலையில் விடுதலை செய்யப்படுவதற்குள் அந்த ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டம் பாய்ந்திருக்கிறது. ஒரு வாரம் அது செயலியில் திமுக அரசு, ஒரு வாரம் அது செயலியில் காவல்துறை. சார், காவல்துறை நினைத்தால் ஒரு மணி நேரத்தில் அவனை பத்தி அத்தனை பயோடாட்டாவும் எடுத்திருக்கலாம். ஏற்கனவே பல வழக்குகள் அந்த ஞானசேகரன் மேல நிலுவையில் இருக்கிறது, பல காவல் நிலையங்களில், நீதிமன்றங்களில். ஆனா அது தெரிஞ்சு இவ்வளவு நாளா விட்டான என்ன காரணம்? கேட்பதற்கு ஆள் இல்லைங்கிறதுக்காகவா? அதனாலதானே பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார், அவங்க போராட வந்த திருமதி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் கைது பண்ணணும்னு பண்றாங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான கைது நடவடிக்கைலாம் என்ன இருக்கும்னா, கூட்டின பிறகு ஒரு கோஷமாவது போட்ட பிறகுதான் கைது அப்படின்னு சொல்லுவாங்க. காரை விட்டு இறங்கத்துக்குள்ளேயே கைதுன்றாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் இதுவரை நடக்காத ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு கட்சியினுடைய முக்கியமான தலைவி, அவங்க ஒரு சமூகத்தினுடைய பிரதிபலிப்பா பார்க்கக்கூடிய ஆளு, இந்தியாவினுடைய அந்த பசுமை தாயகம் என்ற அமைப்பு ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய உலகளாவிய அமைப்பினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க, அவ்வளவு பெரிய ஒரு நிர்வாகிய ஒரு காவல்துறை அதிகாரி தோல் மேல கையை போட்டு எழுத்துன்னு வர மாதிரி புகைப்படம்லாம் வருது. இல்ல இவங்க அப்படிலாம் பண்ணலன்னா அவங்க வரமாட்டேன்னு சொல்ல போறாங்களா, இல்ல அப்படியே உடனே கார் மேல ஏறிக்கிட்டு நின்று போராட்டம் பண்ண போறாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இவங்க எப்படியும் அரெஸ்ட், அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது நிறைய காவல் அதிகாரிகள் போட்டிருக்காங்கன்னு சொல்ல போடும் போது அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல போட்டுதான் போட்டோம், நம்ம போய் நம்ம வேலையை நம்ம செய்வோம், போராடுவோம் அப்படின்னு தான் வராங்க. அப்படி வரவங்கள போய் என்னமோ ஒரு திருடனை தோல்ல கையை போட்டு இழுத்துன்னு வர மாதிரி எல்லாம் இழுத்துன்னு வரதுன்றது இது ஒரு ஜனநாயக ரீதியான நடவடிக்கை மாதிரி உங்களுக்கு தோணுதா? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? இது ஒரு ஜனநாயக படுகொலை, இது ஒரு சர்வாதிகார நடவடிக்கை. இது காவல்துறையின் மூலமாக திமுக அரசு அவிழ்த்து விட்டு இருக்கின்ற காட்டு மிராண்டித்தனமான செயல். இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நீங்க சௌமியா அன்புமணிக்கு இருக்கின்ற பல தகுதிகளை சொன்னீங்க. இவை அனைத்தும் விட உயர்ந்த இன்னொரு தகுதி சௌமியா அன்புமணிக்கு இருக்கு.
திருத்தணி தமிழ்நாட்டிற்கே சொந்தம்னு முழக்கமிட்டு போராடி திருத்தணியை ஆந்திராவுடன் சேர்க்காமல் தமிழ்நாட்டில் சேர்த்த திருத்தணி மீட்ட விநாயகம் என்கின்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருடைய பேத்தி சௌமியா அன்புமணி. அவங்களுடைய ரத்தத்திலேயே போராட்ட உணர்வு கலந்திருக்கு. போராடுகின்ற அந்த போர்க்குணம் அவங்க ரத்தத்திலேயே இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அந்த போராட்டத்துல அவங்க அவ்வளவு ஆவேசமா பேசியிருக்காங்க. நீங்க இவ்வளவு ஆவேசமா அவங்க பேசி நான் பார்த்ததில்லை இதுவரை. ஏன்னா நீங்க என்னதான் அவங்களை எவ்வளவுதான் நீங்க அடக்கி வச்சாலும் அவங்க மனதில் இருப்பது அந்த ரத்தத்தில் கலந்த அந்த உணர்வு சமயத்தில் வெளிப்பட்டே தீரும். இன்னும் சொல்ல போனால் இவருடைய தாத்தா விநாயகம் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அறிஞர் அண்ணாவை கேள்வி கணைகளால் துளைத்தவர். அந்த பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவருடைய கணவர் முன்னாள் மத்திய அமைச்சர். அவருடைய மாமனார் அது இருக்கட்டும். இல்ல அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். போராளி இல்ல இன்னைக்கு இந்த மாதிரி நடவடிக்கைன்றது காவல்துறை மூலமா போராட வேண்டும் என்று நினைப்பவர்களை இந்த அரசு மிரட்டுதா? கண்டிப்பா மிரட்டுவதன் ஒரு நோக்கம் தான். ஏன் சௌமியா அன்புமணியினுடைய தோல் மேல கை போட்டு அவங்க வர மறுக்கல, அவங்க எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க. அவங்க தோல் மேல கை போட்டு அவங்கள இழுத்து கொண்டு போவதை போல ஒரு புகைப்படத்தை திட்டமிட்டே ஏன் வெளியிடுறான்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு போராட்டத்திற்கும் தயாராக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று பல போராட்ட வரலாறுகள் இருக்குது. தமிழ்நாட்டில் வீரமிக்க சமரசம் இல்லாத போராட்டங்களை நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் பிரதிநிதி பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணியவே இப்படி கைது செய்கிறார்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு என்ன நடக்கும் என்று மற்றவர்களை மிரட்டுவதற்காக திமுக அரசு கையாண்ட ஒரு மிக மலிவான தந்திரம் இது. இல்ல இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மருத்துவர் ஐயாவுடைய போராட்டம் என்பது இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு போராட்டம். இன்னும் சொல்ல போனா உலக நாடுகள் பத்திரிகையிலேயே அன்னைக்கு இடஒதுக்கீடு போராட்டத்தை எவ்வளவு பெரிய அளவுல சிலாக்கித்து இருந்தாங்கன்றது மக்கள் அறிவார்கள். அதற்கடுத்து அதே வேகத்தோட இயங்கக்கூடியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்ப ஏற்கனவே 2 போராளியும் ஒரே குடும்பத்தில் இருக்காங்க. இப்ப அடுத்தது அவங்களுடைய மர்மங்களும் அதே வேகத்தோட, இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேலாக போராட்ட குணத்தோட இன்னைக்கு இறங்கி இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. ஒருவேளை தொடர்ந்து அந்த பாட்டாளி கட்சியினுடைய தலைமையில இருந்து ஒவ்வொருத்தரா வரத்தை இந்த திராவிட கட்சிகள் முடக்கணும்னு எதிர்பார்க்குதா? இல்ல நீங்க சொல்ற மாதிரி அவங்க குடும்பத்திலிருந்து யாரும் போராடக்கூடாது, போராட வரக்கூடாது, அவங்க எல்லாம் போராடாமே இருந்தா தமிழ்நாட்டை இன்னும் பல காலங்கள் கொள்ளையடிக்கலாம். இன்னைக்கு அண்ணாமலையே ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்காரு. யாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை. சென்ற ஆண்டு மட்டுமே 1 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதுக்கு முந்தைய ஆண்டு 90,000 கோடி. கிட்டத்தட்ட திமுக அரசு தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டாலின் தான் வராரு, கடன் வாங்க போறாரு அப்படின்னு பாட்டு பாடி இருந்தா சரியா இருக்கும். ஒரு 2 ஆண்டில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. வாங்கி இவங்க தமிழ்நாட்டுல சாதிச்சது என்ன? இந்த 2 லட்சம் கோடிக்கு என்ன செலவு பண்ணாங்க? இந்த கேள்வி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல தலைவர்கள் எழுப்புறாங்க. 2 லட்சம் கோடி வாங்கி என்ன எல்லாத்துக்கும் கட்டாய இலவச கல்வியை கொடுத்துட்டீங்களா? இல்ல சார், இப்ப என்னுடைய கேள்விக்கு நீங்க இல்ல அதை விடுங்க, அது அடுத்த தலைப்புல போயிடுது. நாம என்ன கேக்குறோம்னா, இப்படி 2 லட்சம் கோடி கடன் வாங்கி கூட திறமையற்ற ஒரு நிர்வாகமா திமுக அரசு இயங்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம். சரி, 2 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே, பெண்களுடைய பாதுகாப்பையாவது உறுதிப்படுத்திருக்கீங்களா? சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 39% பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில தான் நடந்திருக்கு. 2 லட்சம் கோடி கடன் வாங்கி பெண்களையாவது பாதுகாத்தீங்களா நீங்க? இல்லையே சார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? 2 கோடி இல்ல ஒரு நிமிஷம் சார். 2 கோடி கடன் வாங்கி என்ன ஒவ்வொரு பெண்களுக்கு பின்னாடி ஒரு போலீஸா சார் அனுப்ப முடியும்? நீங்க கேள்வியுடைய விஷயத்தை வேற மாதிரி திருப்பீங்க. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு 3 போராளிகள் இன்றைக்கு தலைமை பண்புக்கு வந்துடுறாங்க, கடுமையா போராடுறாங்க. இப்ப அவங்கள இன்னைக்கு கைது செய்ததுன்றது தனிப்பட்ட ஒருத்தருடைய வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்றதான் என்னுடைய கேள்வி. அதுவும் ஒரு பெண் இந்த அளவுக்கு போராடுறத வராங்கன்றதான் என்னுடைய கேள்வி. நான் அதுக்குதான் பதில் சொல்ல வரேன். ஏன் இவங்களை போராட வர வச்சீங்க? நீங்க 2 லட்சம் கோடி கடன் வாங்கினவங்க அதுல ஒரு 10 கோடியை செலவு பண்ணி
பெண்கள் பாதுகாப்புக்கு சரியான முன்னெடுப்புகள் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு எல்லாம் போயிருக்காதுல்ல. அந்த மாணவிக்கு சரியான பாதுகாப்பு இருந்தா அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படாமல் இருந்திருந்தா சௌமியா அன்புமணி எதுக்கு இன்னைக்கு வள்ளுவர் கூடத்துக்கு போராட வராங்க? எதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க? இப்ப ஆர்ப்பாட்டத்துக்கு வரவங்களை கைது செய்யறதுக்கு நீங்க இன்னைக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க? இதெல்லாம் யார் தலைவர் வந்து விழுவுறது? நீங்க 2 லட்சம் கோடி கடன் வாங்கினது காவல்துறையை வந்து மற்றவர்கள் மீது அடக்குமுறை ஏவுவதற்காகவா அல்லது பெண்களை பாதுகாக்கிறதுக்காக இல்லையா? 2 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க. அது ஒரு 10,000 கோடி செலவு பண்ணி பெண்கள் பாதுகாப்பை நீங்க நிலைநாட்டி இருந்தா பரவாயில்ல, பெண்களை பாதுகாக்கிறதா செலவு பண்ணன்னு சொல்லலாம். எதையும் பண்ணல. சரி, உங்க குடும்ப நடத்துற தொலைக்காட்சி என்ன பண்ணுது? அந்த தொலைக்காட்சி வந்து பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்றதை நியாயப்படுத்துது. அந்த தொலைக்காட்சியில் வர தொடர்கள் எல்லாமே கள்ள தொடர்பு. பெண்களை தவறா சித்தரிக்கிறீங்க. பெண்களை கடவுளாக வைத்திருக்கின்ற இந்த நாட்டில் கலைஞர் குடும்பத்துக்கு சொந்தமான தொலைக்காட்சிகள் பெண்களை வெறும் போகப் பொருளாக மட்டுமே காட்டுறாங்க. இதெல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு மிக முக்கிய காரணங்கள். நீங்க இதெல்லாம் நீக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? எதையுமே பண்ணல. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 39% பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. போராட வரவங்களை கைது பண்றீங்க. அதே கேள்வியை தானே வந்து சௌமியா அன்புமணி எழுப்புறாங்க. எங்களை கைது பண்றதுக்கு இத்தனை போலீஸை குவிச்சிங்களே, பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த போலீஸை குவிச்சிருக்கலாம் இல்ல? அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய அந்த காமுகனை கைது செய்வதற்கு, அவன் பின்னால் இருப்பவர்களை கைது செய்வதற்கு இந்த காவல்துறை நீங்க பயன்படுத்திருக்கலாம் இல்ல? அதை விட்டுட்டு எங்களை கைது செய்வதற்கு ஏதோ சர்வதேச பயங்கரவாதி ஓசாமா பின் லேடனை கைது பண்ற மாதிரி அவ்வளவு பெரிய போலீஸ் கூட்டத்தை கொண்டு வந்து குவிக்கிறீங்களே, வீதியை கலப்புறீங்க, பரபரப்பு மூட்டுறீங்க, இவ்வளவு பண்றீங்க. இது தேவையில்லாம இல்லையே, இது உங்களுக்கான பாதுகாப்பு தானே சார். ஒரு பாட்டாளி கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவர் வந்து போராடுறாருன்னும் போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 10,000 பேர் கூடுவீங்கன்னு அவங்க எதிர்பார்த்து ஒரு 1000 போலீஸ் அவங்க இறக்குறாங்க. அப்ப நீங்க உண்மையை சொல்ல போனா இப்ப போலீஸ்க்கு ஈடா உங்களுடைய போட்டக்காவல் தான் இருந்திருக்காங்க. இது பாதுகாப்பு உங்களுக்கு நல்லது தானே சார். அதை எப்படி நீங்க வந்து அதை குறையா சொல்றீங்க? இல்ல, அதுக்கு சௌமியா அன்புமணி இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் கூடிய திருவண்ணாமலை உழவர் பேரியக்க மாநாட்டுக்கு இவ்வளவு போலீஸ் இல்லையே, ஒரு 200 போலீஸ் தானே கூச்சிருந்தீங்க. வருபவர்களுக்கு வழிகாட்ட கூட அங்க போலீஸ் இல்லையே. அப்ப எங்களுக்கான பாதுகாப்புனா நீங்க அங்க ஒரு 2000 போலீஸை குவிச்சு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவங்களுக்கு சரியான வழி காட்டியிருந்தா நீங்க எங்களை பாதுகாக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இதை எங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த போலீஸை கொண்டு வந்து நீங்க குவிக்கல. நீங்க சட்டத்தின் பிடியிலிருந்து குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக போலீஸை வைத்து மிரட்டுகிறீர்களா என்ற சந்தேகம் எழுகிறது எங்களுக்கு. இந்த பாதுகாப்பு எப்படி சார்? இல்ல சார், எங்களுக்கு எங்களை இவர்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை நாங்களே பாதுகாத்துக்குவோம். எங்களை நீங்க அழிக்காம விட்டா போதும். இன்னைக்கு வந்து பாமகவுடைய சௌமியா அன்புமணி வருகிறார், அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கல்ல. நாங்க வந்து மக்கள் நலன் சார்ந்து போராடி அந்த போராட்டங்களில் அந்த மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்திருந்தா நீங்க எங்களுக்கு பாதுகாப்பே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க வீதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சௌமியா அன்புமணி வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. அன்புமணி ராமதாஸ் நெய்வேலியில போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை. திருவண்ணாமலை சிப்காட்ல போய் போராட வேண்டிய நீங்க பொதுவாக கட்சிக்காக பேச வேணாம். நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு சொல்லுங்க. இன்னைக்கு செய்திக்கு இப்போ நீதிமன்றம் வந்து ஏன் மறுத்துது சார்? நீதிமன்றம் ஏன் மறுத்துது? நாங்க தான் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோமே. இந்த குற்றத்திற்காக சட்டப்படியான நடவடிக்கைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு சும்மா ஆளாளுக்கு பண்றீங்கன்ற மாதிரி நீதிமன்ற இதுல நமக்கு எந்த ஒரு கருத்து முரண்படல. அதை நம்ம கருத்து சொல்லக்கூடாது, கருத்தும் நாங்க சொல்ல விரும்பல. இப்படி நான் பொதுவாக நான் கேட்கிறேன். இப்போ இந்த ஒரு செய்தி வந்து நாம என்ன கேட்கிறோம்னா, நீதிமன்றம் எதை விசாரிக்குது? காவல்துறை யாரை கைது பண்ணி கொண்டு போய் நிறுத்துறாங்களோ அவங்க கிட்ட விசாரிக்குது. அது சட்டத்தினுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அதனால நீதிமன்றம் தீர விசாரிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமா, அவங்க குற்றவாளியா நிரபராதியான முடிவு பண்ணி தீர்ப்பை கொடுப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தை புலன் விசாரணை நடத்த வேண்டியது நீதிமன்றமா காவல்துறையா? காவல்துறை யார் கையில? புலன் விசாரணை ஒரு வாரத்தில் நடத்திருக்கலாம். ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு இரும்பு திரை என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பொறியியல் கல்லூரிகளையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய வானளவு அதிகாரம் படைத்த அமைப்பு அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு குற்ற பின்னணியுடைய, இரவில் கொள்ளையடிக்கின்ற, பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குகின்ற,
இரவில் கொள்ளையடித்த பணத்தை வைத்து, காலையில் நலத்திட்ட உதவிகளை வைத்து பசுதோல் போர்த்திய புலியாக நடமாடிக் கொண்டிருந்த ஒருவர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் எப்படி செல்ல முடிந்தது? இதை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றமா, காவல்துறையா, அரசா? ஆக காவல்துறை தவறியதா, அல்லது அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் தவறியதா, அல்லது தமிழ்நாடு அரசு தவறிழைத்ததா? இந்த தவறை சரி பண்ணுங்க. இனி இது போன்ற ஒரு தவறு நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் போராட்டம் வந்திருக்குமே தவிர நீதிமன்றத்திற்கு எதிரான போராட்டம் இல்லை. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு அந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமைக்காக, மருத்துவருக்கு ஏற்பட்ட கொடுமைக்காக வெஸ்ட் பெங்காலே ஸ்தம்பிக்குது. அதே நேரத்துல நிர்பயா என்ற பெண்ணுக்கு டெல்லியில் நடந்த கொடுமைக்காக இந்தியாவை கொதிச்செழுது. அன்னைக்கு நீதிமன்றம் அதை விசாரிச்சுட்டு தான் இருந்தாங்க. நிர்பயா வழக்கில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கி இருக்கு. மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு மணிப்பூரில் பெண்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகளை பற்றி வாய்கிலேயே பேசுது. திமுக பேசுது, விடுதலை சிறுத்தை பேசுறாங்க, வைகோ பேசுறார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு கல்லூரியில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி இவர்கள்லாம் வாய் திறக்காம இருக்காங்களே. முற்போக்கு சித்தாந்தம் பேசிய நடிகர்கள்லாம் எங்க போனாங்க? முற்போக்கு சித்தாந்தம் பேசினாங்களே. நாங்கள் முற்போக்காளர்கள், அம்பேத்கரியவாதிகள், பெரியாரியவாதிகள் அப்படின்னு வாய்கிலேயே பேசுனவங்களே எங்க இருக்கிறாங்க? யாரும் வாயை திறக்கலையே. ஆனா பாமக மட்டும்தான பேசுது. இதுவே நான் என்ன கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா இத்தனை பேர் இன்னைக்கு அமைதியா இருந்திருப்பாங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு வீதியில இறங்கி இருப்பீங்க? எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நீங்க நடத்திருப்பீங்க? ஆக பாமகவுடைய சௌமியா அன்புமணி அவர்கள் போராட வந்தது சரி. அவர்கள் போராடாம இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த ஞானசேகரன் உள்ளிட்ட இந்த ஞானசேகரன் பின்னால் இருக்கின்ற அந்த மாபியா கும்பல்கள் இன்னைக்கு சௌமியா அன்புமணி எழுப்பி இருக்கிற கேள்வியே இதனுடைய பின்னணியில போதைப் பொருள் இருக்கு, கஞ்சா, மது போன்ற போதைப் பொருள்லாம் இருக்கு. அப்ப இதனுடைய பின்னணி என்ன? மது, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலான பாலியல் குற்றங்கள் நடக்குது. அப்ப நீங்க அதை தடுத்திருந்தா இந்த இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடக்காது இல்ல. அதுல நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினா விசாரிச்சு தண்டனை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த தண்டனை முடிஞ்ச பிறகு அவர் ரிலீஸ் ஆயிடுவான். ஆனா அந்த போதைப் பொருளாலும் இந்த மதுவாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ன நிவாரணம்? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன நிவாரணம்? இந்த கேள்வியில் எழுது இல்ல. நாம என்ன கேட்கிறோம்? நாம தவறு நடப்பதற்கு முன்னையே அதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்றோம். அதுக்காக தான் இந்த போராட்டங்கள்லாம். இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக மட்டும் இந்த போராட்டம் நினைச்சா அது மிகப்பெரிய தவறு. இனி இது போல ஒரு சம்பவங்கள் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம். ஏன்னா அரசுக்கு எச்சரிப்பதற்காக. தொடர்ந்து இதை போல் நடந்தால் இன்னும் இதை விட உக்கிரமான போராட்டங்களை நடத்துவோம் என்பதற்காகத்தான் இந்த போராட்டமே தவிர நீதிமன்றம் சொல்லிருச்சு ஆகவே போராடக்கூடாது என்பதெல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய நோக்கம் கிடையாது. இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்க கூடாதுங்கிறது தான் இந்த போராட்டங்கள்லாம். ஆக இதை இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி இன்றைக்கு எழுகிறது. ஆனால் இன்னும் அரசிடமிருந்து சரியான பதில் இல்லைங்கிறது தான் உண்மை. நன்றி சார், உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.